பரிசுத்தர் கூட்டம் நடுவில் தோழி தீரும் சுத்த ஜோதியே ஆரோபியே வேளையில் ஆடி அலைஞ்சம் வாரீரோ ஆரோபியே வேளையில் ஆடி அலைஞ்சம் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் தோழி தீரும் சுத்த ஜோதியே உளையான சென்றிலிருந்து மீண்டெடுத்த தேவன் ஆரூபியே வேளையில் ஆடி அலைஞ்சம் வாரீரோ மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ கல் செல்ல கொடுக்கும் பெற்றோ உண்டோ மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ கொடுக்கும் பெற்றோருண்டோ பொல்லாதோர் குரல் செய்தார் பொல்லாத மனுஷன் நாமளே நல்ல ஈவுகளை நினைக்கிறேன்னா பரலோகத்துல ஒரே பாஷா அந்த பரிசுத்த ஓயாமல் போட்டு ஆரோபியே வேளையில் ஆடி அலைஞ்சம் வாரீரோ சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே விரும்பும் சுத்த ஜோதியே நான் பாவி அப்பா நான் ஒப்புக்கொள்ளமா பாவி நீச பாவி அறையா இரக்கம் செய்ய மாட்டீரோ கண்கள் எங்களுக்கு தயவு கிடைக்கலாமா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தேடும் சுத்த ஜோதியே ஆரோபியே வேளையில் ஆடி அலைஞ்சம் வாரீரோ ஆரோபியே பாரும் தந்தையை எங்கள் உள்ளத்தை யாரும் காணாவுள் அலங்கோலத்தை பாரும் தந்தையை எங்கள் உள்ளத்தில் அலங்கோலத்தை பலரொன்று மருகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே உலகத்துல வாழ முடிய பரிசுத்தம் தேவைப்பா கேட்கலாமா கேட்கலாமா பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தீடும் சுத்த ஜோதியே ஆரோபியே வேளையில் ஆடி அலைஞ்சம் வாரீரோ ஆரோபியே வேளையில் ஆடி அலைஞ்சம் வாரீரோ துணை வேண்டும் தகப்பலே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு துணை வேண்டும் தகப்பலே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு என் ஜீவன் இல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ என் ஜீவன் இல்லை எங்கிலோ நன்றி ராஜா எழுதோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தேடும் சுத்த ஜோதியே ஆரோபியே வேளையில் ஆடி அலைஞ்சம் வாரீரோ ஆரோபியே வேளையில் ஆடி அலைஞ்சம் வாரீரோ ஆமென் அல்லேலூயா அவருடைய கிருபைக்கு அது அளவே இல்லை. அவர் அளவில்லாத நம்மை நேசிக்கிற தேவன். ஆமென் அல்லேலூயா. நம்மை உள்ளம் கையில் அவர் வரைந்திருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன தேவன். அப்படி இதுவரைக்கும் 19 நாட்களை இந்த மாதம் தொடங்கி இந்த 19 நாட்களை சிவனோடு இருந்து கரம் பிடித்து வழி நடத்தினாங்களே, அது மேலான கிருபை. அப்பா நீங்கள் எங்கள் வாழ்வில் நீங்கள் பாராட்டின கிருபை எவ்வளோ இருக்குதுப்பா. அந்த தயவுக்கெல்லாம் நாங்கள் எண்ணத்தை சொல்லி நாங்கள் ஈடு செய்வோம். அதுக்கு 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. ஆமென் அல்லேலூயா.
நம்ம பாட்டு குரூப்பில் கூட நம்ம சர்ச்சு குரூப்பில் அந்த பாடல் போட்டு இருக்கோம். நம்ம கடந்த நாட்களில் கூட அது சர்ச்சில் ஸ்பெஷல் சாங் அதை பாடியிருப்பாங்க. நம்ம அதை திரும்ப பாடி நம்ம தேவனுக்குள்ள நம்ம கடந்து போகலாம். என் வாழ்விலே நீர் பாராட்டிலே தயவுக்கெல்லாம் நான் பாத்திரல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்து விலகாமலே நடத்தி வந்தே, மாறாமலே உடனிருந்து எங்களை விலகாமல் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுதலை சொல்லுகிறேன். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை கண்ணீரே உம் கண்களால் வழியறியா அலைந்த என்னை. ஆமாமா, நாங்க திக்கற்றவர்களாய் இந்த பூமியில நாங்க எப்படி வாழ எங்களுக்கு தெரியலப்பா. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத நம்ம பாடுறதுக்கு நம்ம லக்குவா தானே இருக்கு. ஆமென், ஈஸியா தானே இருக்கு. நான் பாடலாமா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த பக்தன் எவ்வளவு உணர்ந்து பாடுறான் பார்த்தீங்களா? இந்த சறுக்கலிலும் கண்ணீரிலும் நாங்கள் விழுந்தாலும் கூட துன்பத்தில் நாங்களை மூழ்கி போகாதபடிக்கு எங்களை கரம் பிடித்து நீங்கள் தூக்குனீங்களே. எவ்வளோ நம்மளுடைய கஷ்டங்கள் இருந்தாலும் கூட தேவனிடத்தில் நம்ம சொல்லும் போது அவர் நம்ம அதை எல்லாம் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒரு சொந்த பிள்ளையார் ஒரு விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து நம்ம மீட்டெடுத்தாங்களே, அதுவே மேலான கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த 2வது சரணத்திலிருந்து நம்ம திரும்ப பாடலாமா? சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட எல் நிலையை, சறுக்கலிலும் ஆமென் விழுந்திட்ட எல் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தே, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு கண்ணீரா எல்லாவற்றையும் களிப்பாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே ஆமென், ஹல்லேலூயா. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு என்னத்தை நாங்கள் சொல்லுவோம் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல,
தகப்பனை போல் சுமந்தே சொந்த மகனே பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தே இவை பொழுதும் என்னை விலகினாலோ இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வேன் இவை பொழுதும் என்னை விலகினாலோ அவளை நம்மை மறக்காத இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வேன் ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல இதுவரையில் என் தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. கர்த்தருக்கு பயந்திருக்கிறவனுக்கு திருநம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். நீதிமொழிகள் 14:26. சங்கீதம் 62:1. தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்து இருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். சங்கீதம் 48:1. கர்த்தர் என் வெளிச்சப்பும் என் ரட்சிப்புமாயிருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனாயிருக்கிறார், யாருக்கு அஞ்சுவேன்? சங்கீதம் 27:1. ஏசாயா 33:5. கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார், அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். The blessing of the Lord makes rich and he will not add a sorrow of it. Proverbs 10:22. Proverbs 2:1 and 2. My son, do not forget my teaching and keep my commands in your heart, for they will prolong your life many years and bring you peace and prosperity. யோபேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவான் 11:25. ஏசாவலை நோக்கி உயிர்த்தெழுதலும் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவேல் 2:26-27. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் மறந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.